தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாள் 26/2/2025. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு அரசு சார்ந்த செய்திகள்ல முதல் தலைப்பு, நிகழாண்டு தீபாவளி அன்று காற்றின் மாசு குறைவு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். அப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து ஒரு தகவல் அளிக்கப்பட்டிருக்கு. நிகழாண்டு தீபாவளி அப்போ நடப்பு ஆண்டுல எங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக, அதாவது அரசு தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக பெரும்பாலான அளவில் மாசு குறைக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு சின்ன பேசேஜ் நம்ம கொடுத்துருக்குறாங்க, ஒரு பத்தி. அதை படித்து அதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதிலளிக்க போகிறோம். அப்போ அரசு சார்ந்த செய்திகள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரசினுடைய நடவடிக்கைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அறிக்கையாக தான் இது நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ எப்பவுமே இந்த பகுதியில் நாம் பின்பற்றக்கூடிய அதே விஷயத்தை தான் இப்போவும் நாம் பண்ண போகிறோம். நல்ல ஏற்ற இறக்கம் கொடுத்து கொஞ்சம் நிதானமாக அந்த பகுதியை வாசித்து அதுக்கு ஏற்ற பதிலை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அந்த நிதானத்தை எப்போவுமே கடைபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான பகுதி அப்படின்ற ஒரு ஒரு அசால்ட்னஸ் இல்லாமல் ரொம்ப தெளிவாக படிக்கணும் அப்படின்றதான் மறுபடி இந்த பகுதியை பொறுத்த மட்டுக்கும் அறிவுறுத்தி கூறுறது. ஸோ அந்த வகையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸோ தமிழகத்தில் தீபாவளி நாளன்று காற்றின் மாசு அளவு கடந்த ஆண்டை விட குறைவாக பதிவானதாக தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இது குறித்து இந்த வாரியம் வெளியிட்ட செய்தி குறிப்பு. தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தீபாவளி தினத்திலிருந்து 7 நாட்களுக்கு முன்பாகவும் 7 நாட்களுக்கு பின்பாகவும் காற்று மாசு காரணிகளின் அளவுகளை கணக்கெடுப்பது வழக்கம். அப்போ தீபாவளிக்கு 7 நாளைக்கு முன்னாடி கணக்கெடுக்கிறாங்க, 7 நாளைக்கு பின்னாடி கணக்கெடுக்கிறாங்க. அப்போ காற்று எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கு அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கறதுக்காண்டியான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. அதன்படி சென்னையில் 7 இடங்கள், அதாவது செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், வேலூர், சேலம், திருப்பூர், கோவை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, ஓசூர், தூத்துக்குடி, நாகர்கோவில் ஆகிய மாவட்டங்களில் தலா 2 இடங்கள் என மொத்தம் ஒரு 39 இடங்களில் அக்டோபர் 24 முதல் நவம்பர் 7ஆம் தேதி வரை காற்று தர அளவு கண்காணிக்கப்படுகிறது. அப்போ சென்னையில் 7 இடங்கள்ட்டாங்க. இதர மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தலா 2 இடங்கள் இணைந்து டோட்டலாக ஒரு 39 இடங்களில் இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்படுது. அந்த வகையில் அக்டோபர் 31ஆம் தேதி காலை 6 முதல் நவம்பர் 1 காலை 6 மணி வரை மேற்கொண்ட ஆய்வில் காற்று தர குறியீடு அளவு அதிகபட்சமாக சென்னை வளசரவாக்கத்தில் 287 ஆகவும் குறைந்தபட்சமாக கடலூரில் 80 ஆகவும் பதிவானது. இப்போ அதிகபட்சம் சென்னையில் வளசரவாக்கம் எங்க 287, மிக குறைவானதாக கடலூர் அடையாளப்படுத்தப்படுகிறது, 80 பதிவாகியுள்ளது. இதில் சென்னையில் 4 இடங்களில் 200 AQIக்கு அதிகமாக பதிவானது குறிப்பிடத்தக்கது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ 200க்கு மேலே இருக்குது. கோவை, சேலம், தூத்துக்குடி, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் 150 முதல் 190 AQI வரை பதிவாகின. கடந்த ஆண்டு காற்றுத்தர குறியீட்டு அளவு அதிகபட்சமாக வளசரவாக்கத்தில் 365 பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்போ ஏற்கனவே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 287 இங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. சரியா? அப்போ போன வருஷம் இதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு இந்த வருஷம் நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னு பெருமிதமாக இதை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பால் காற்றின் மாசு அளவு நிகழாண்டு சற்று குறைந்துள்ளது அப்படின்றாங்க. ஆமாம், பசுமை பட்டாசெல்லாம் படிக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸில் இல்லையா? ஸோ அதை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பழக்கப்படுத்துறது அப்படின்றதுல அரசு முன்னெடுப்பு நடவடிக்கை அப்படின்றது ரொம்பவே துரிதமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பொல்யூஷனை குறைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அரசு ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனுடைய இம்பேக்ட் அப்படின்றது நிகழாண்டில் நாம் பார்த்துக்கிட்டே தான் வரோம். ஸோ அதே விஷயத்தில் எதை பற்றி கொடுத்துருக்குறாங்க? ஒலி மாசு. இந்த லகரம் எதுக்கு வரும்? சவுண்டுக்கு வரும். சரியா? இந்த லகரம் எதுக்கு வரும்? ஒலி அப்படின்றது லைட்டுக்கு வரும். இந்த லீ அப்படின்றது என்னது? ஒலி, ஒளிச்சுக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்லைனா ஒலி அப்படின்றது மறைத்துவை அப்படின்ற அர்த்தத்தில் கூட வரும். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடியது என்னது? சவுண்ட், ஒலி, சவுண்டு பொல்யூஷன் அப்படின்றது தான். நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னே வச்சுக்கலாம். சவுண்டுன்னா என்னது? அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடியது. நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு வச்சுக்கலாம்.
அக்டோபர் 31 ஒலி மாசு அளவு அதிகபட்சமாக ஓசூர் நகராட்சி அலுவலகத்தில் 91.5 டெசிபலும். டெசிபல்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒலியை அளக்க பயன்படுத்தக்கூடிய அந்த அளவீடு, பிசிக்ஸில் நாம் படிச்சிருக்கோம். திருச்சி மாவட்டம் தில்லை நகரில் 85.6 டெசிபலும் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக நாகர்கோவில் ஸ்காட் கல்லூரியில் 57.3 டெசிபல் பதிவாகினது. அதேபோல் சென்னையில் ஒலி மாசு 59 முதல் 74 டெசிபல் வரை பதிவானது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த வகையில் அறிக்கையை முடிக்கிறாப்ப. அப்போ கடந்த ஆண்டை நாங்கள் ஒப்பிடும்போது ஒரு சிறப்பான முறையில் நான் எங்களுடைய நிர்வாகத்திறனால பெரிய அளவில் நாங்கள் இந்த மாசுபாட்டை கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் இந்த பகுதியில் நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதிலேருந்து கேள்விகள் அப்படின்றது எந்த மாதிரி கேட்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு அடையாளம் நமக்கு தெரியும் இல்லையா? என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் காற்று மாசு காரணிகளின் கணக்கெடுப்பில் பின்பற்றப்படக்கூடிய வழிமுறை அப்படின்றது எப்போ? 7 நாளைக்கு முன்னாடி அப்புறம் 7 நாளைக்கு பின்னாடி தான் அந்த கணக்கெடுப்பு அப்படின்றது மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தோம். அதாவது எப்போ? தீபாவளிக்கு 7 நாட்களுக்கு முன்பும் 7 நாட்களுக்கு பின்பும். இரண்டாவது பாருங்க, வலசரவாகத்தில் பதிவான காற்றுத்தர குறியீட்டு அளவின் மதிப்பு போன வருஷமா இந்த வருஷமானலாம் கொடுக்கல. சரியா? பொதுவாக கொடுத்துக்கிறதுனால கரண்ட்ல எவ்வளவு இருந்துச்சு? 287 இருந்துச்சு. அப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்குறான், தற்போது வரை வலசரவாக்கத்தில் பதிவான அதிகபட்ச மாசு அளவு என்ன? கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, சென்ற ஆண்டு அப்படின்னு பகிர்ந்திருந்தாங்க. கடந்த ஆண்டு காற்றுத்தர குறியீட்டு அளவு அதிகபட்சமாக வலசரவாக்கத்தில் 365 பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு செய்தியாக படித்தோம் இல்லையா? ஸோ அப்போ 365. அப்போ இதுதான் கேள்வியினுடைய அடிப்படையான வித்தியாசம். நம்ம என்ன ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே அப்படின்ட்டு இந்த ஒரு 3 வார்த்தையை படித்தோடனே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அந்த முன்முடிவு அப்படின்றது தான் இருக்கக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும். சரிங்களா? நான்காவது கேள்வி என்ன கேட்குறாங்க, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் காற்று தர அளவை கண்காணித்த மொத்த இடங்களின் எண்ணிக்கை சென்னையில் 2 இடம், ஏனைய மாவட்டங்களில் சென்னையில் 7 இடங்கள், ஏனைய மாவட்டங்களில் 2 இடங்கள் உட்பட மொத்தம் எத்தனை இடம்? 39 இடங்கள் அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. இறுதி கேள்வி பாருங்க, ஒலி மாசு அளவு பின்வரும் எந்த அலகால் குறிக்கப்படுகிறது? யூனிட் என்ன? டெசிபல் அப்படின்றதான். இவங்க யார்? ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். வாட்ச் எல்லாம் பவருக்கு நாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அப்போ அந்த சவுண்டை குறிக்கக்கூடியது டெசிபல் அப்படின்றது தான். ஃபிசிக்ஸில் நாம் படிக்கிறோம், ஒரு 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 லைப்ரரியில் எந்த அளவுக்கு சவுண்டு இருக்கும், ஒரு குகை பாதை டனலுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய சவுண்டு எந்த அளவுக்கு இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் டெசிபல் அப்படின்றது. ஸோ முதல் தலைப்பு முடிச்சாச்சு. இரண்டாவது பகுதியில் நமக்கு கேள்விகள் எந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க, என்ன பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப அடிப்படையாக சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இதையும் நம்ம முழுமையாக பார்த்துறதுக்கு உண்டான காரணம் இதுதான். சரியா? நிறைய பேர் நிறைய தவறு பண்ணுறோம், ஆனால் என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு தெளிவுத்தன்மை நமக்கு நிறைய நேரங்களில் இருக்கிறதே இல்லை இல்லையா? ஸோ நாம் என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்னு இன்னொருத்தவங்க சுட்டி காட்டுற அளவுக்கு இல்லாமல் இந்த செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, செல்ஃப் அனலைசிங் அப்படின்ற ஒரு விஷயம், அது நம்ம எல்லாத்துக்குமே நிச்சயமாக தேவை. ஸோ இப்போ இரண்டாவதாக நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? மாநிலங்கள் தினம். சரியா? ஸோ மாநிலங்கள் தினம் கொண்டாடுறாங்க. அதாவது குடியரசுத் தலைவர், பிரதமர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மாநிலங்கள் தினத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த குறிப்பிட்ட நாளில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். பல்வேறு மாநிலங்கள் உருவான தினத்தையொட்டி எப்போ? நவம்பர் 1 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வெள்ளிக்கிழமை வாழ்த்து தெரிவித்தனர். மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி மദ്രാஸ் மாகாணத்திலிருந்து மொழி வாரியாக ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்கள் அதே ஆண்டு நவம்பர் 1 பிரிக்கப்பட்டது. சரியா? அப்போ நாம் படித்த கரண்ட் அஃபேர்ஸு, பாலிட்டியில் படித்த விஷயங்கள், ஜென்ரல் நாலேஜில் படித்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு திணிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஒடிசா அதுக்கு முன்னாடியே பிரிச்சுட்டாங்க, அந்த இதெல்லாம் விட்டுறலாம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்களோ இதிலிருந்து தான் கேள்விகள் கேட்கப்படுது, அதுக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். அதில் தெளிவாக இருந்துக்கணும். சரியா? அதே தினத்தில் மத்திய பிரதேசம் தனி மாநிலமாகவும் லட்சத்தீவு யூனியன் பிரதேசமாகவும் உருவாக்கப்பட்டது. அப்போ லட்சத்தீவு யூனியன் டெரிட்டரி ஆகிட்டாங்க, எம்பி மத்திய பிரதேச
தனி ஒரு மாநிலமாக அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அதேபோல் பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்கள் கடந்த 1966 நவம்பர் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டன. மத்திய பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கர் 2000ஆம் ஆண்டு இதே தேதியில் பிரிக்கப்பட்டு தனி மாநிலமாக உருவானது. அப்போ மத்திய பிரதேசம் தனி அங்கீகாரம் பெறுது, அதிலிருந்து சத்தீஸ்கர் 2000 பிரியுது. இந்நிலையில் மாநிலங்கள் உருவான தினத்துக்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து திரௌபதி முர்மு வெளியிட்ட பதிவில் ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஆந்திரா, கர்நாடகம், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, லட்சத்தீவு ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச மக்கள் அமைதியும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன். நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் உங்களின் பங்களிப்பு தொடர வேண்டும் என விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டார். அப்போ அவங்களுடைய பங்களிப்பு தேவை. ஒரு சிட்டிசனா, ஒரு குடிமகனாக நாட்டினுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் அப்படின்ற தலைமையில் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. பிரதமர் மோடி கர்நாடகத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை நிலைநிறுத்தும் வகையில் கர்நாடக மாநில தினம் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்படும் இந்த மாநில மக்கள் மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வாழ வாழ்த்துகிறேன். அதே போல இயற்கை வளங்களுடைய மத்திய பிரதேசம். அப்போ பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றாரு. அதை நாம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இதே பேசேஜ் அப்படியே அங்கே இருக்க தான் போகுது. சரியா? அப்போ கேள்வியை படிக்கும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் நமக்கு பதிலாக இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன ஐடியா ரீட் பண்ணும்போதே வந்துடணும். பழங்குடியின கலாச்சாரம் செழித்தோங்கும் சத்தீஸ்கர். அப்போ ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாங்க. இயற்கை அழகு மற்றும் கடின உழைப்பாளிகளை கொண்ட கேரளம், நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் ஹரியானா ஆகிய மாநில மக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசத்தை கட்டமைப்பதில் முக்கிய பங்கு இருப்பதாக யார் அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தேசத்தை கட்டமைப்பதில் முக்கிய பங்காற்றும் ஆந்திரம், தேசத்தின் பெருமையை மேலும் மேம்படுத்தும் கர்நாடகம், தனித்துவமான கலாச்சார பாரம்பரியத்தால் பாரதத்தை வலுப்படுத்தி வரும் கேரளம், கடின உழைப்பை மேற்கொள்ளும் விவசாயிகளை கொண்ட ஹரியானா, பழங்குடியின கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் சத்தீஸ்கர், கலாச்சார மையங்களின் நிலமான மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ ரெண்டு பேருமே ஒவ்வொரு மாநிலத்தை பற்றியும் ஒரு தனித்துவமான விஷயத்தை பற்றி இந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க. அப்போ அதுதானே கேள்வி, அதானே ஆக்சுவலாக கண்டென்ட்டே இந்த பகுதியில். வேற ஒன்றும் பெருசாக நம்ம படிக்கல இல்லையா? ஸோ அப்போ கேள்விகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட நாள் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ? நவம்பர் 1 தான். சரியா? ஒரு பொதுவான ஒரு நாளாக பார்க்குறோம். சத்தீஸ்கர் எந்த மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டது? மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டு எப்போ? 2000 இல்லைங்களா? ஸோ அப்போ ஆன்சர் பி. மூன்றாவது என்ன கொடுக்குறாங்க? மாநில மறுசீரமைப்பு சட்டம் எதன் அடிப்படையில் மதராஸ் மாநிலம் பிரிக்க வழிவகை செய்தது? எதன் அடிப்படையில்? பேர்லேயே நாம் சொல்லுவோம் என்ன மாநிலம்? மொழிவாரி மாநிலம் தான் இல்லையா? ஸோ அப்போ மொழி. சத்தீஸ்கர் மாநிலத்தின் தனித்துவம் என்ன? ஸோ 2 தடவை நம்ம படித்தோம். சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய தனித்துவம் என்னது? பழங்குடியின இனங்கள், பழங்குடியின கலாச்சாரம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிரதமர் மோடி அவங்களும் பழங்குடியினர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அப்படின்னு அடையாளப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இயற்கைக்கெல்லாம் கேரளம் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அப்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதற்குரிய தனித்துவம் இங்கே பேசப்பட்டிருக்கும். அதை கொஞ்சம் ஒப்பிட்டு இதுக்கான பதிலை கொடுக்கணும். தற்போதைய உள்துறை அமைச்சர் யார்? ஒரு 3 இடங்களில் நம்ம மறுபடி பார்க்குறோம். யார்? திரு அமித்ஷா அவர்கள். அப்போ அந்த பேசேஜை பொறுத்த மட்டுக்கும் அதில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். அமைச்சர் பெயர் மாற்றி கொடுத்துருந்தாலும் சரி. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா அரசு சார்ந்த செய்திகள் அப்படின்றதுனால அப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு நியூஸை பார்க்குறோம். பொதுவான சில விஷயங்கள்ல அப்படியே உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படின்றப்ப இந்த எக்ஸசைஸை பொறுத்த மட்டுக்கும், இந்த பயிற்சியை பொறுத்த மட்டுக்கும் அந்த பகுதியில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை தெளிவுபட படித்து பதில் எழுதுகிறோமா அப்படின்றது தான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? ஸோ அப்போ அதை தாண்டி நிறைய இதை போட்டு நாம் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் எப்பவும் சொல்கிற மாதிரி. அதுதான். அப்போ 3வது பகுதியாக நமக்கு என்ன கொடுக்குறாங்க? துறைமுகங்களில்
ரூபாய் 187 கோடியில் உள்கட்டமைப்பு திட்டங்கள் அமைச்சர் சர்வானந்த சோனாவால் தொடங்கி வைத்தார் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னா என்னென்ன கேள்வியெல்லாம் இருக்கும்? திட்டத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, அது கேள்வியாக இருக்கலாம். அதனால் பயன்பெறக்கூடியது யார் யார், இதெல்லாமே நமக்கு தாராளமாக கேள்விகளாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ அந்த வகையில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் ரூபாய் 187 கோடி மதிப்பீட்டிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்வானந்த சோனாவால் சென்னையில் தொடங்கி வைத்தார். சென்னை எண்ணூர்ல துறைமுகம் பேர் என்ன? காமராஜர் துறைமுகம் அப்படின்ட்டாங்க. சென்னை துறைமுகத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து அமைச்சர் சோனாவால் திங்கட்கிழமை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து சென்னை காமராஜர் துறைமுகங்களில் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும், வர்த்தக நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும், பசுமை துறைமுகமாக மாற்றவும் ரூபாய் 187 கோடி மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முழுக்க முழுக்க அந்த ஹார்பரை, துறைமுகத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துட்டு போற மாதிரி நவீனமயமாக்குறதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்ப அதற்கான ஒரு செயல்பாட்டை தான் அந்த பகுதியில் நமக்கு பேசியிருப்பாங்க. இப்போ ஆஃப் ஷோர் ஏர்போர்ட் அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸில் ஒன்று படிச்சிருப்போம். மும்பையில் வத்வான் பகுதியில் உருவாகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அதே சாராம்சம் கொண்ட செய்தி தான் இதுவும் இல்லையா? ஸோ அப்போ அது மாதிரி தான், அதே கண்ணோட்டத்தோட தான் இதை நாம் அணுகணும். இதில் சென்னை துறைமுகத்தில் ரூபாய் 74 கோடி செலவில் 18,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஏற்றுமதி இறக்குமதிக்கான 4 கிடங்குகள், ரூபாய் 4 கோடியில் அமைக்கப்பட்ட புதிய கான்கிரீட் சாலை உள்ளிட்டவைகள் அடங்கும். அப்போ இந்த திட்டங்கள்லாம் அந்த தொகையில உள்ள அடங்குது. இதனால பயன்பெறக்கூடிய பகுதியாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காமராஜர் துறைமுகத்தில் தெற்கு ரயில்வேயுடன் இணைந்து சுமார் 2.65 கிலோமீட்டர் நீளத்திற்கு 89 கோடி செலவில் இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டங்கள் இதில் அடங்கும். அப்ப 2.65 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிட்டத்தட்ட 89 கோடி செலவுல டபுள் ட்ராக் போடுறாங்க. அந்த திட்டமும் இதுக்குள்ள வருது. புதிய ரயில் பாதை அமைக்கப்படுவதன் மூலம் தற்போது நாளொன்றுக்கு இயக்கப்படும் ரயில்களின் எண்ணிக்கை 22 44 அதிகரிக்கும். அப்ப அந்த திட்டம் முடிக்கப்படுற சூழல்ல இயக்கப்படுகின்ற ரயில்களினுடைய எண்ணிக்கை 44 அப்படின்னு சொல்றாங்க. மேலும் காமராஜர் துறைமுகத்தில் சுமார் ரூபாய் 21 கோடி செலவில் நிறுவப்பட்டுள்ள நிலக்கரி கப்பல்களுக்கான கரையோர மின்சார கட்டமைப்பு வசதியையும் அமைச்சர் சோனாவால் தொடங்கி வைத்தார் அப்படின்றாங்க. ஸோ அப்ப அவரால் தொடங்கப்பட்ட அந்த ஒரு திட்டங்கள் குறித்த ஒரு அஜெண்டா மாதிரி இதை நமக்கு கொடுக்குறாங்க. மேலும் ராயபுரம் மேம்பாலம் அருகே கிளைவ் பேட்டரி துறைமுக குடியிருப்பு வளாகத்தை ராமானுஜர் குடியிருப்பு வளாகம் என பெயர் மாற்றம் செய்து அறிவித்தார் அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க? ராயபுரம் மேம்பாலம் அருகே கிளைவ் பேட்டரி துறைமுகம் குடியிருப்பு, அங்க இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதிக்கான பெயர் மாற்றம் நிகழுது. கிளைவ் பேட்டரி அப்படின்ற பேரை எப்படி மாத்துறாங்க? ராமானுஜர் அப்படின்னு மாத்துறாங்க இல்லையா? ஸோ அப்போ அதைத்தான் இந்த பகுதியில் நமக்கு தெளிவுபட கொடுத்துருக்குறாங்க. அப்போ அங்கே வரக்கூடிய பெயர்கள், தொகை, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், இதுதான் கேள்வி இல்லையா? ஸோ அதை நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்தால் அதை தாண்டி எடுக்க மாட்டோம் இல்லையா? இப்போ கேள்வியை பார்த்துடலாமா? காமராஜர் துறைமுகம் எங்கு உள்ளது? எங்கே? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், சென்னை அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்திட்டாங்க இல்லையா? ஸோ காமராஜர் துறைமுகம் சென்னை போட்டுடலாமா? எக்ஸாக்ட் பிளேஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க இல்லையா? எண்ணூர் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம், முதல் லைன்லேயே நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகம் அப்படின்னு தான் அடையாளப்படுத்தியிருப்பாங்க. அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதில் எது நமக்கு மிக நெருக்கமாக அமைஞ்சிருக்குது அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அதற்கான பதில் எண்ணூர் அப்படின்றது. இரண்டாவது கேள்வி என்ன இருக்கு? உட்கட்டமைப்பு திட்ட மதிப்பு எத்தனை கோடி அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை கோடி செலவுல? ஏறத்தாழ 187 கோடி செலவினம் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. சரியா? இதுல இந்த 74 கோடி எங்க படிச்சோம்? ஞாபகம் வருதா? சென்னை துறைமுகத்துல 74 கோடி செலவுல 18,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒரு 4 கிடங்குகள் அமைக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அங்கதான் அந்த தொகை வரும். சரியா? மொத்த பசுமை துறைமுகமாக மாற்ற 187 கோடி செலவு திட்ட மதிப்பு. காமராஜர் துறைமுகம் எந்த ரயில்வேயுடன் இணைக்கப்பட உள்ளது?
ஸோ நாம பார்த்தோம் இல்லையா? என்ன ரயில்வே? சதர்ன் ரயில்வே தான். ஸோ அப்போ தெற்கு ரயில்வேயுடன் இணைக்கப்பட உள்ளது அப்படின்றதான் சரியான பதில். நாளொன்றுக்கு இயக்கப்படும் ரயில்களின் எண்ணிக்கை எவ்வளவாக அதிகரிக்கும்? இந்த கேள்வியை நாம அப்படி மாத்திக்கலாம் கொஞ்சம் தெளிவுபட இல்லையா? நாளொன்றுக்கு இயக்கப்படக்கூடிய ரயில்களின் எண்ணிக்கை எவ்வளவாக அதிகரிக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 44. நமக்கு தெளிவுபட கொடுத்துருப்பாங்க. 22லிருந்து 44ஆக அதிகரிக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த வகையில் 44ஆக அதிகரிக்கும். 5வது பாருங்க, ராமானுஜர் குடியிருப்பு வளாகத்தினுடைய பழைய பெயர் என்ன? கிளைவ் பேட்டரி அப்படின்றதான் பேரை மாற்றி எப்படி வச்சிருப்பாங்க? ராமானுஜர் அப்படின்னு வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த வகையில் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ தொடர்ந்து அடுத்து என்ன பற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சின்ன பேசேஜ் தான் அடுத்து கொடுத்துருக்குற ஒரு 2 விஷயங்கள். 2ஐயும் நம்ம பார்த்துடலாம். வாக்காளர் பெயர் சேர்ப்பு இளம் தலைமுறையை கவர சமூக ஊடகங்களில் விழிப்புணர்வு அப்படின்ற அடிப்படையில், அதாவது தேர்தல் துறை அவங்க சம்பந்தப்பட்டு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல, இளம் தலைமுறையினர். ஸோ அவங்க வாக்காளர் பெயர் சேர்ப்பு அவங்களுடைய பட்டியலில் அவங்களுடைய பெயரை சேர்க்கும் விதமாக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாக்கும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற அடிப்படையில் தேர்தல் சார்ந்து அரசு தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையாக இது அடையாளப்படுத்தப்படுது. அந்த வகையில் என்னென்ன முன்னெடுப்புகளை மேற்கொள்றாங்க அப்படின்றத தான் இந்த பகுதியில் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் பணியில் இளம் தலைமுறையினரை ஈர்க்க சமூக ஊடகங்களில் புதிய உத்திகளுடன் விளம்பரம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. ஸோ அப்போ அந்த விளம்பரத்தினால தான் எல்லாரும் செல்லை பார்த்துட்டே இருக்கிறாங்க, விளம்பரம் பண்ணாதான் இவங்க நம்மளை கவனிப்பாங்கன்னு அரசாங்கமே முடிவு பண்ணிடுச்சு இல்லையா? அதனால ஃபுல்லாக டிஜிட்டல் ஆட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதான் அடுத்து நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வரைவு வாக்காளர் பட்டியல், அது என்ன வரைவுனா என்னது? டிராஃப்ட், ஒரு மாடல் மாதிரி. சரியா? அதுதான் வரைவு வாக்காளர் பட்டியல். மாநிலம் முழுவதும் கடந்த 29ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் பெயர் இல்லாவிட்டால் சேர்க்கவோ, பெயரை நீக்கவோ, முகவரியை மாற்றவோ அதற்குரிய விண்ணப்பங்களை அளிக்கலாம். தமிழகத்தில் இளம் வாக்காளர்கள் அதிகரித்துள்ள நிலையில் அவர்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மாநில தேர்தல் துறை எடுத்து வைக்கிறது. சரியா? ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க தான் இதற்கான முன்னெடுப்பை மேற்கொள்கிறாங்க. சமூக ஊடகங்களில் இளைஞர்கள் பெருமளவு களமாடி வரும் நிலையில் அதன் வழிய வாக்காளர் பட்டியல் பெயர் திருத்த பணிகளுக்கு விழிப்புணர்வு விளம்பரங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நான் சொன்னதை தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. பெருமளவு களமாடி வருகின்றனர் எங்க? சமூக ஊடகங்கள். எப்போ பார்த்தாலும் செல்லோடு உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்றதான் கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ அப்போது அதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்றது தான் அடுத்து பார்க்குறோம். இதற்காக 6 வகையான தன்மைகளுடன் விளம்பரங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. எத்தனை வகை? 6 வகை. என்னென்ன அப்படின்னு நம்ம கீழே கொடுத்துருக்குறாங்க. வீடியோக்கள், போஸ்டர்கள், திருத்த பணிகள் முடிவடையும் காலம் வரையில் விளம்பரங்கள் செய்யப்பட உள்ளன. அப்போ திருத்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த காலம் எப்போ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதோ, அந்த டிராஃப்ட் எப்போ ஃபேர் காப்பியாக மாறுதோ, அந்த வரைவுன்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த வேலை எப்போ முழுமையடைதோ அது வரைக்கும் இந்த விளம்பர செயல்பாடுகள் தொடரும் அப்படின்ட்டாங்க. இளைஞர்களை கவரும் வகையிலான போஸ்டர்களும் வாரத்துக்கு 4. அப்போ போஸ்டர்ஸ் எவ்வளோ போடுறாங்க? வாரத்துக்கு 4 போஸ்டர்ஸ். குறு வீடியோக்கள் வாரத்துக்கு 3. சின்ன வீடியோ காணொளிகளாக ஒரு 3 தயாரித்து தேர்தல் துறையின் இணையதளத்தில் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல வெளியிட உள்ளனர். சரியா? அப்போ சின்ன சின்ன வீடியோவா ஒரு 3 வீடியோ, 4 போஸ்டர்ஸ். எப்ப? ஒவ்வொரு வாரத்துக்கும். இதே போன்று மாதத்திற்கு 2 அனிமேஷன் வீடியோக்களும் 1 நிமிட வீடியோக்கள் 3 தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அப்போ 2 அனிமேஷன் வீடியோ, 1 நிமிட வீடியோன்னா என்ன சொல்லலாம்? ஒரு 3 ரீல்ஸ் போடுறாங்க அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பு நீக்கலுக்கான அவசியத்தை வலியுறுத்தும் குறுங்கதைகள், போஸ்டர்கள்,
அல்லது வீடியோக்களாக வாரத்துக்கு 4 வீதம் தயாரிக்கப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளன. அப்ப இது கொஞ்சம் முக்கியம். சரியா? பெயர் சேர்க்கிறதுக்கு நீக்குவதற்கான அவசியத்தை வலியுறுத்தக்கூடிய குறுங்கதையாக இருக்கட்டும், போஸ்டர்ஸ் மற்றும் காணொளி வாரத்துக்கு எத்தனை 4 தயாரிக்கப்பட்டு இணையதளத்தில் பதிவு செய்யப்பட உள்ளது. பின்னூட்டங்களில் கவனம். அப்ப பின்னூட்டம்னா என்ன? இந்த இடத்துல கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு இன்ஸ்டாகிராம்ல நம்ம போட்டோ போட்டா கூட மற்றவன் பார்க்கணும் இல்லையோ, நாம திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா யாரும் கீழே வந்து திட்டி வச்சிருக்க கூடாது அப்படின்றதுக்காண்டி. அப்போ அந்த கமெண்ட் வரலாறு முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த பின்னூட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப யாரும் திட்டிருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு இல்ல, ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஏதாவது ஒரு திருத்தம் வாக்காளர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருந்தா அதை உடனே நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பகுதியில் நமக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுதான் பின்னூட்டங்களில் கவனம் செலுத்தணும் அப்படின்றாங்க. தேர்தல் துறை சார்பில் வெளியிடப்படும் சமூக ஊடக விளம்பரங்களில் பொதுமக்கள் பின்னூட்டங்களை இடுவர், அவற்றை கவனமுடன் ஆராய வேண்டும் என தமிழக தேர்தல் துறை கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசுலாம் இல்ல, தமிழக தேர்தல் துறை. சரியா? பின்னூட்டங்களில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள், ஆலோசனைகளை கவனத்தில் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தேர்தல் திருத்த பணிகளின் தேவையான மாற்றங்கள் செய்யப்படும். அப்ப தேவையான சேஞ்சஸை பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த கமெண்ட்ஸை நீங்க கவனிங்க, வேல்யூபிளான கமெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப இதுல இருந்து கேள்விகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? கீழ்காண்பனவற்றுள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடக்கூடிய துறை எது? யார் டிராப்டை வெளியிடுறா? மாநில தேர்தல் துறை தான். சரியா? அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க? வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட விளம்பரங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை எண்ணிக்கை? மொத்தம் ஒரு 6 வகை அப்படின்னு நாம பார்க்கிறோம் இல்லையா? ஸோ அப்ப அதற்கான பதில் 6. மூன்றாவது கேள்வி என்ன கொடுக்குறாங்க? வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பு மற்றும் நீக்கத்திற்கான வீடியோக்களின் பதிவேற்றம் எத்தனை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு 4 வகையான காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்படுவதாக நாம பார்க்கிறோம். விளம்பரங்களை வெளியிடும் இணையதளம் சார்ந்த துறை எது? சரியா? ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஆனால் முழுக்க முழுக்க தேர்தல் துறையை பற்றி தான் அந்த இடத்துல பேசியிருக்கிறோம். வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் எந்த இடத்துலையும் மேற்கோள் காட்டலை. அப்போ தேர்தல். 5வது என்ன சொல்றாங்க? தேர்தல் துறை விளம்பரங்களும் பொதுமக்கள் செய்யும் பின்னூட்டங்களையும் கண்காணிக்க உள்ளது. இதற்கான காரணம் என்ன? காரணம் தேவையான மாற்றங்களை செய்திட. மற்ற கருத்துக்கள்லாம் ஒத்து போகாதுல்ல. தவறான கருத்துக்களை தடுக்க, அரசின் கண்ணியத்தை காக்க, மக்களின் எண்ண ஓட்டம் பற்றி அறிய. இது எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு முக்கியமான சேஞ்சஸ் சொன்னாங்கன்னா அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓட்டர்ஸ் வாக்காளர்கள் பயன்பெறும் வகையில் இந்த தளத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான். அப்ப அதுதான் சரியான பதில். இப்போ இன்றைய வகுப்புல இறுதியா ஒரே ஒரு சின்ன பேசேஜ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எது சம்பந்தமா கொடுக்குறாங்க? ஏஐ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அரசின் திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு, வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. அப்ப இந்த ஏஐ அப்படின்றது ரொம்ப ஆபத்தானது இல்ல, யூசர் ஃப்ரெண்ட்லியானது அப்படின்னு நிறைய வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. அப்ப எதுவா இருந்தாலும் அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்தினா பிரச்சனையே கிடையாது. அப்போ நாம நாளுக்கு நாள் இங்க மெஷின்ஸுக்கு அடிமையாகிட்டோம் அப்படின்ற ஒரு வகை தான் ஏஐயும் கூட சொல்லலாம். நம்மளுடைய கற்பனை திறனை கம்மியாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு காலத்துல பாருங்க, இந்த பட்டன் செல் வச்சிருக்கும் போது யார் மொபைல் நம்பர் கேட்டாலும் நிறைய பேர் மனப்பாடமா சொல்லுவோம் டக்குன்னு. இப்ப வீட்டு நம்பர் கேட்டா கூட டக்குன்னு எடுத்து பாக்குறாங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, கையில வாட்ச் கட்டியிருப்போம், ஆனா மணியை மொபைல்ல தான் பார்ப்போம் எத்தனை மணி ஆகுது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கொஞ்சம் எல்லாருமே அலைபேசி, திறன்பேசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன்ஸை சார்ந்து அதிகமாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட அதன் ஒரு நீட்சியாக இப்போ கண்ணு முன்னாடி நிற்கிறது தான் யாரு? இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அப்போ இவனை பற்றி தான் அந்த பகுதி பேசுது. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுடலாமா? கொள்கை உருவாக்கம் உட்பட 8 முக்கிய செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. என்னென்னலாம்?
செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அரசின் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்த வசதியாக தனி அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு தனி அமைப்பு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு 13.93 கோடியில் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு அப்படின்றது 13.93 கோடி செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பானது செயல்படுத்த உள்ள பணிகள் குறித்து தமிழக அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள். தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பானது அரசின் முக்கிய செயல்பாடுகளில் செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பணிக்கான தலைமை அமைப்பாக செயல்படும். ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மாதிரி, சரியா? ஒரு தலைமை அமைப்பாக இந்த அமைப்பானது செயல்படுகிறது. 8 முக்கிய செயல்பாடுகள், அது என்னென்னலாம்னா, தமிழ்நாட்டு அரசின் 8 முக்கிய செயலாக்க திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட உள்ளது. அது எந்தெந்த வகையில் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதற்கு தலைமை அமைப்புடன் இணைந்து 4 அரசு துறை நிறுவனங்கள் செயல்படும், சரியா? ஸோ நிறுவனங்கள் அப்படின்ற அடிப்படையில் கொள்கை உருவாக்கம், சிறப்பு அம்சங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படும். இந்த பணிக்கு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை பொறுப்பாக செயல்படும். அப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய பயன்பாட்டுக்கு யார் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க? தமிழ்நாட்டினுடைய மின் ஆளுமை முகமை. இதே போன்று திறன் மற்றும் கல்வி மேம்பாடு, திறன்களை கட்டமைத்தல் போன்ற பணிகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் பணியில் அரசின் ஐசிடி அகாடமி ஈடுபடுத்தப்படும். அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு யார் பொறுப்பேற்கிறா? ஐசிடி அகாடமி. அப்போ அவங்கவுங்க துறை சார்ந்து ஒவ்வொரு விஷயங்கள் அங்கே நடைமுறைப்படுத்தப்படுது, அதுக்கு அந்த துறை பொறுப்பெடுத்துக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், சமூகத்துக்கு பங்களிப்பு செய்யும் நிறுவனங்கள், புதுமை மற்றும் தொழில்துறைகள் வளர்ச்சி ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள INTU-உடன் தமிழ்நாடு மின்னாளுமை முகவை இணைந்து செயல்பட உள்ளது. இத்துடன் கணினி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணியில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த எல்காட் உதவுந்துள்ளது. அப்போ ஒரு கம்ப்யூட்டரோட இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேம்பாட்டு பணியில் செயற்கை நுண்ணறிவை ஈடுபடுத்துவதற்காக எல்காட் பொறுப்பேற்றுக்குது. அந்த பொறுப்பை செயல்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் எல்காட் ஈடுபடுது அப்படின்னு நாம் பார்க்குறோம். முடிவுகளை எடுக்க எளிதாகும் செயற்கை நுண்ணறிவை அரசின் செயல் திட்டங்களுக்கு பயன்படுத்துவதன் மூலம் தரவுகளை எளிதில் திரட்டி முடிவுகளை துரிதமாக எடுக்க இயலும். மேலும் நோய் தொற்று பரவல், இயற்கை பேரிடர்கள், பொருளாதார தாழ்வு நிலைகள் என பல்வேறு அம்சங்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் அறிந்து அதற்கேற்ற வகையில் முடிவுகளை முன்கூட்டியே எடுக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்தந்த அரசு துறைகளில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது என்ன வேலையை செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா? அப்போ இதுலேருந்து கேள்விகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம். செயற்கை நுண்ணறிவு அமைப்பு திட்டத்தை உருவாக்க ஆகக்கூடிய செலவானது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எவ்வளவு? 13.93 கோடி, சரியா? ஸோ 13.93 crores அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது என்னது? செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட உள்ள செயலாக்க திட்டங்களினுடைய எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்குறாங்க. 8 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 8 செயலாக்க திட்டங்கள் அப்படின்றது தான். மூன்றாவது கேள்வி என்ன கேட்குறாங்க? செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டால் ஏற்படும் நன்மைகளில் இல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. நன்மைகளில் இல்லாதது அப்படின்னு பார்த்தா முடிவெடுப்பது எளிது பார்த்தோம், தொழில்துறையினுடைய வளர்ச்சி இங்கே நிகழுது, சமூக பங்களிப்பு அப்படின்றது நமக்கு இருக்கு இல்லையா? தரவு மேம்பாடு அப்படின்ற ஒன்று தான் பேசப்படலை. ஆனால் செயற்கை நுண்ணறிவுனால மேம்படுத்தப்பட்ட ஒரு தரவு பாதுகாப்பு இருந்தாலும் கூட இந்த பகுதியில் இதை பற்றி பேசலை அப்படின்றதுனால இதை ஆன்சராக நாம் செலக்ட் பண்ணுறோம், சரியா? நான்காவது கேள்வி, கணினி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணியில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த உதவும் முகமை எது? அப்போ மற்றது எல்லாம் நாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போது கணினி உட்கட்டமைப்பு, அப்போ ஒரு கம்ப்யூட்டரோட இன்ஃப்ராவில் யார் தன்னை முன்னிறுத்திக்கிறா அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் யார் இந்த இடத்துல வர்றா? எல்காட் வருது இல்லையா? ஐந்தாவது கேள்வி, இறுதி கேள்வியாக நமக்கு என்ன கேட்குறாங்க? கீழ்காண்பனவற்றுள் திறன் மற்றும் கல்வி மேம்பாட்டு பணியில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த அரசுடன் இணையும் துறை எது
அப்போ 4மே நாம படிச்சிருக்கோம். ஆனால் மேலே தெளிவாக கொடுத்துருக்கான். என்னது? ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மற்றும் கல்வி மேம்பாட்டு பணியில் யார் தங்களை ஈடுபடுத்திக்கிறா? ஐசிடி அகாதமி அவங்க தான் இல்லையா? ஸோ அப்போ ஐசிடி அகாதமி அப்படின்றவங்க இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்கிறாங்க. அப்போ தமிழக மின் ஆளுமை அப்படின்றது என்ன பண்ணுது? ஸோ 4 பேருமே தனக்கான ஒவ்வொரு பங்களிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? கொள்கை உருவாக்கம், சிறப்பு அம்சங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் அப்படின்றதெல்லாம் என்னது? தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அதற்கான பொறுப்பேற்கிறதா நாம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், சமூகத்துக்கு பங்களிப்பு செய்யும் நிறுவனங்கள், புதுமை மற்றும் தொழில்துறையில் வளர்ச்சி ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த யார் பொறுப்பேற்கிறா? அண்ணா பல்கலைக்கழகம். அந்த வகையில் இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க? திறன் மற்றும் கல்வி மேம்பாடு தான் இல்லையா? ஸோ அப்போ இதற்கு பொருத்தமான பதில் என்னது? ஐசிடி அகாதமி தான் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ ரொம்ப கடினமான பகுதி ஒன்றும் இங்கெல்லாம் நம்ம பார்க்கல. ரொம்ப ஈஸியான அடிப்படையான விஷயங்கள் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ இதை படிக்கக்கூடிய ஒரு பொறுமை இருந்தால் போதுமானது. நமக்கு தேவையான பதிலை ரொம்ப சுலபமாக அழிச்சிட்டு நாம் வந்துடலாம். ஸோ அப்போ அந்த வகையில் இதை படிக்கும்போது நமக்கு ரொம்ப அறிவார்த்தமாக சிந்திக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாநிலத்தை பிரித்ததை பற்றி படிக்கும்போது நவம்பர் 1ஆம் தேதி அப்படின்றது கடந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சுன்னு அதில் கொடுத்துருக்குறான்னா அதை மட்டும் நாம் படித்து பதில் எழுதுனா போதும். நாம் எக்கனாமிக்ஸில் ஜாகிரஃபியில் படிச்சிருக்கோம், அங்கே நாகாலாந்து படிச்சிருக்கேன், எங்கள் நாகாலாந்து பற்றி பேசலை, வருஷம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஃபஸ்ட்டு நாம் என்ன கேள்வி அட்டன் பண்ணுறோம், என்ன பயிற்சியில் ஈடுபட்டிருக்கோம், அதற்கு எந்த அளவு யோசிக்கணுமோ அந்த அளவு மட்டும் யோசிச்சா போதுமானது. சரியா? அப்போ அந்த ஒரு வழக்கத்தை நாம் நமக்குள்ள வளர்த்துக்கணும். அந்த வகையில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையும் தெளிவுபட ஒரு பயிற்சி இருந்துட்டா நாம் ஒரு பலமான ஆஸ்பிரண்ட்டாக இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் இந்த தலைப்பில் இன்னைக்கு ஒரு அடிப்படையான தெளிவு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல ஒரு தலைப்பில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.